ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் கூட தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனது பிறகு என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும், மார்னிங் ரொட்டீன், அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்கிற சில விஷயங்கள் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் நம்ம வழி எதுவோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி சோர்ந்து போகாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்மளுடைய லைஃப்பை இன்னொருத்தரோட லைஃப் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது, இதை நம்ம தவிர்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. மற்றவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அதை நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தும் பாதிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தையே கொடுக்காது. இதுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான் ஒரு பறவையை பார்த்து யோசிச்சான். என்ன அப்படின்னா, என்னால் இவ்வளோ உயரத்தில் பறக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சான். அதே பறவை ஒரு மீனை பார்த்து யோசிச்சான். என்ன அப்படின்னா, என்னால் இந்த மாதிரி நீந்த முடியலையே அப்படின்னு யோசிச்சான். ஸோ அதே மாதிரி இந்த மான், மீன், அப்புறம் இந்த பறவை, இது 3 மாதிரியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பார்க்கணும். இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லது நடந்தால் சரி, நமக்கே அது நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்கள போல் நம்ம இதே மாதிரி ஒரே பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்டே போயிட்டோ இருந்தோம்னா நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ சந்தோஷத்தையும் நம்ம ரியலைஸ் பண்ணலாம். எந்த விஷயமா இருந்தாலுமே நமக்கு பெஸ்ட்டான விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சக்ஸஸ்ன்றது எல்லாருக்குமே அமையாது. ஸோ நம்ம ரொம்ப அதுக்கு மெனக்கெடல் செய்யணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு உண்டான பலன் நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுப்பாரு. எப்போவுமே நம்மளை நாம் தாழ்த்தி யார்கிட்டையுமே பேசக்கூடாது. நம்மளை நம்ம உயர்த்தி தான் பேசணும். எப்போவுமே நம்ம தாழ்த்தி பேசிட்டோம் அப்படின்னா நமக்கே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுடைய தொழிலோ ஆகட்டும், நம்மளுடைய கரியரோ ஆகட்டும், எது இருந்தாலுமே நம்மளை நம்ம மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் கம்பேரிசன் இருக்கணும். எப்படி கம்பேரிசன் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல விதமான கம்பேரிசனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவே மற்றவங்கள பார்த்து நம்ம கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லைஃப்பில் முன்னுக்கு வரவே முடியாது. கம்பேரிசனோடையே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கம்பேரிசன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கம்பேரிசனாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பயனடையும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாவே வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக வரும். அதை நம்ம யோசிச்சுட்டே உக்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் படியை தாண்டவே முடியாது. அந்த படியிலேயே நம்ம நிற்கிற மாதிரி ஆகிடும். நம்ம எப்போவுமே நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருளை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அதை பாதியிலே நிறுத்திட்டு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தப்பை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நமக்கு வெற்றியை கொடுக்காது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ஹஸ்பண்டுடைய ஹெல்ப் வேணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கலந்து பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பி அண்டு ஸ்வீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா
கடவுள் வந்து அதுக்குண்டான பலனை வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. நம்ம தான் பெஸ்ட் இருக்கணும், பின்னாடி வரவங்க வந்து முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது எப்பவுமே. அந்த ஒரு இது வந்து மைண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே நம்ம பர்ஃபெக்டாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஹெல்த்தும் பாதிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்களையும் அது பாதிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து நமக்கு பிடிச்சமான நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஹாப்பியாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிக்காத சூழ்நிலையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சொதப்பட தான் முடியும். எப்போ நமக்கு முடியுதோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பெண்கள் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுற உமனாக இருந்தாலும் அவங்க வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது சில கஷ்டங்கள் வந்து வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரே சூழ்நிலையை ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே முடியாது. சில சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அதுவும் இல்லை நம்மளை நாமே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை அப்போவே முடிக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வந்து அன்றைக்கே முடிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போவே முடிக்கல அப்படின்னாலும் அன்றைக்கி முடிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் யாருக்கிட்டையுமே நம்மளுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கஷ்டத்தை நம்மளோட போகணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. யார்கிட்டேயும் நம்ம கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம வேலையில் நம்ம எப்படி ஃபோக்கஸாக இருக்கோம் அதை மட்டும் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் நம்ம வேலைகள் அப்படின்னா வேலைகளும் நல்லா ஹாப்பியாக முடியும். ஸோ நம்ம வேலைகள் வந்து நம்ம மிச்சம் வைக்கிற மாதிரியே வராது. இன்னொரு விஷயம், மற்றவங்கள நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ நம்மளை நாமே வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக முடியாத விஷயந்தான். நம்மளை நாமே வந்து அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படி என்ன பார்த்திங்கன்னா மற்றவங்க செஞ்ச தவறை வந்து நம்ம மன்னிக்க கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அதையே நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிம்மதியும் போயிடும். ஸோ அவங்களுடைய நிம்மதியும் போயிடும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையில் நம்ம கவனம் வந்து செலுத்தணும். ஸோ மற்றவங்க இது என்ன சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த வேலை வந்து கரெக்டாக வந்து முடியாது. ஸோ அதனால் நம்மளுடைய வேலைகள் வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான வழிகளில் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன வாய்ச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா லைஃப்பில் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கலாம். வயசான தாத்தா பாட்டி ஆகிற அளவுக்கு கூட நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன நிம்மதியும் போயிடும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தும் பாதிக்கும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக என்னுடைய வீடியோஸ் வரும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.